அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகிழன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதணும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டுக்குமே இருக்குது. குரூப் 2A மெயின்ஸ் 2 + குரூப் 1 எல்லா எக்ஸாம் யூஸ் ஆகும். அதனால் இந்த டாபிக் வந்து குரூப் 1லேருந்து குரூப் 2 வர எல்லா இதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரைவுகளின் வகைகளும் வரைவுகள் எழுதலும். வரைவுனா நம்மளோட டிராஃப்ட் என்னென்ன வகையான டிராஃப்ட் இருக்குது, அது எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிருப்போம், கடைசி இதை படிக்காமல் விட்டுருவோம். போன குரூப் 2 நாங்கள் எழுதமேலே எங்களுக்கு வந்து டிஓ லெட்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஜிஓ போகிற சம்மந்தமாக ஒரு இந்த மணி ஏதோ சம் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இத்தனத்துக்கு அரசாணை கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரசாணை வந்து போடுங்கன்ற மணி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மணி கேட்கும்போது அவங்க நம்ம என்னென்ன எதிர்பார்க்கணும்னா, ஒரு ஜிஓ எப்படி எந்த மாடலில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு சுருக்கம் இருக்கணும், அந்த ஜிஓன்றங்க ரைட் சைடில் காரணம் இருக்கும், டேட் அந்த தமிழ் வருஷம் ஆண்டு அதெல்லாம் இருக்கும். அடுத்து படிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கணும், பொருள் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு அங்கே தெரியணும். அந்த மாடல் இருக்கான்னு பார்க்கணும். கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம மார்க் போட்டுருவாங்க. அது சம்மந்தமாக இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். நீங்களோட கேட்டுக்கிட்டாலே போதும், கேட்டுக்கிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணாலே போதும். இந்த பிடிஎஃபை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுவோம். கேட்டுக்கிட்டு நீங்கள் இதோட படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக போடலாம். போகிற போக்கில் அதுக்குன்னு தனியாக படிக்க முடியாது. இப்போ இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கடித போக்குவரத்து என்பது அலுவலக நடைமுறையில் ஒரு முக்கியமான அங்கமாகும். இது 2 வகை நடவடிக்கைகளாகும். ஒன்று வந்து அலுவலகத்திலிருந்து வெளியிருந்து வர கடிதம், இன்னொன்று வந்து அலுவலகத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுற கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இது வந்து இதில் வந்து இந்த கடிதம் வர்றதுக்கும் கடிதம் வெளியே போகிறதுக்கும் 3 பேர் கூட்டு போயிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட சீட் கிளர்க்கு, அவர் தான் எழுத்தர், அதாவது ஹெட் கிளர்க்கு, தலைவர், பிரிவு தலைவர் இருப்பாங்க, மற்றும் அலுவலக தலைவர், அலுவலக மேலாளர் தலைவர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் படித்து வச்சுங்க, நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடுவோம். அரசு அலுவலகங்களில் பொதுவாக கீழ்கண்ட வரைவுகள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக எழுதப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து அலுவலக குறிப்பு அப்படின்னா நோட் ஃபைல், அலுவலக கடிதம் அப்படின்னா ஆஃபிஷியல் லெட்டர், அடுத்து நேர்முக கடிதம் அப்படின்னா டெமி அஃபிஷியல் லெட்டர், ரொம்ப முக்கியம் நேர்முக கடிதம், இது கேட்க வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து செயல்முறைகள் நடவடிக்கைகள். இப்போ ஒன்றும் இல்லை, செயல்முறைகள் நடவடிக்கை, ஏதாவது ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னா அது செயல்முறைகளாக போடுவாங்க. எந்த ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுறது, ஏதாவது போஸ்டிங் போடுறது, இல்லை ஏதாவது டெண்டர் கால்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே அந்த செயல்முறைகள் ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா செயல்முறைகள் தான் போடுவாங்க. அடுத்து குறிப்பாணைகள், மெமரண்டம் ஆர் மெமோ, குறிப்பாணை அல்லது கடித குறிப்பு. அலுவல் சாரா குறிப்பு அப்படின்னா அன்அஃபிஷியல் நோட் ஆர் யூஓ நோட் அப்படின்றாங்க. சுற்றறிக்கை அப்படின்னா சர்க்குலர், அலுவலக ஆணையனா ஆஃபீஸ் ஆர்டர், கூட்ட நடவடிக்கை மினிட்ஸ். இந்த கூட்ட நடவடிக்கைகள் அப்படின்ற ஒன்றும் இல்லை, இந்த எல்லண்டோ ப்ராப்ளம்லாம் அதிகமாக நடக்கும். அதாவது எந்ததோ எல்லண்டோ ப்ராப்ளம் என்ன நடந்தாலும் ஒரு ஆய்வு பண்ணுறாங்களோ இல்லை எது பண்ணாலும் ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருப்பாங்க. அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே எழுதுவாங்க. அவங்க இப்போ வந்து ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு 2 தரப்பு சண்டை போடுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாஸ்தார் பார்த்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து வெட்டாச்சிறு கடமைகள், வருவாய் கோட்டாட்சி கடமைகள், அடுத்து வந்து கலெக்டரோட கடமையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லண்டோ ப்ராப்ளத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற முக்கிய மாவட்ட நிர்வாகத்தோட வேலை. அதன் அடிப்படையில் வந்து வட்ட அளவில் தாஸ்தார் தலைமையில் வந்து ஒரு ரெண்டு தரப்பை வச்சு இவங்களோட கருத்தை சொல்லுவாங்க, இவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து இது இப்படி சொல்கிறத ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை மினிட்ஸாக போடுவாங்க. அதுதான் கூட்டு நடவடிக்கைகள். இந்த கூட்ட ஆய்வுரைகள், ரிவ்யூ பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை வருது, நோட்டீஸ் கொடுக்கறது, என்ட்ரோஸ்மெண்ட், அரசாணை, கவர்மெண்ட் ஆர்டர், நீதிமன்ற வரைவுகள், டிராஃப்ட் கவுண்டர், அஃபிடவிட்ஸ் அப்படின்ற பார்த்துக்குங்க. இதெல்லாம் தமிழில் எழுது பார்த்துக்கலாம். இதனுடைய வாட்டியே காணலாம் முடியலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலுவலக குறிப்பு. இது என்ன அலுவலக குறிப்பு? வாட் இஸ் மீன் பை நோட் ஃபைல்? நோட் ஃபைல் அப்படின்னு என்னது? ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கும் நம்ம அலுவலர் இருக்கார்ல, நம்மளோட மேலதிகாரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு உள்ள கடித போக்குவரத்துன்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ வந்து நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மாட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெர்த்தன் செக்ஷனில் நான் வேலை பார்க்குறேன். அப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுவை வந்து அங்கே எங்கே கொடுக்குறாரு,
தாலுகா ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாரு, இந்த மணி என் பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு வந்து நாங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டோம், இல்லைன்னா பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், பேர் இல்லாமல் இருக்குது பதிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாரு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மனு கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு ஒரு மனு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸில் போடுவார். எங்கன்னா அங்கே பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து அன்றைக்கி சாயங்காலம் பிரித்து அன்றைக்கி டேட்ஸில் வச்சு மேலதிகாரி, இப்போ நான் தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு வட்டாட்சியர் தான் மேலதிகாரி, அவரோட பார்வைக்கு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மூலமாக அவரோட பார்வைக்கு எங்கே போகும் அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் வழியாக அவரோட பார்வைக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தாஸ்தார்கிட்ட போவோம். அப்போ தாஸ்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னா சைடு இன்சியல் பண்ணி அது நம்பர் ஆக்குவாங்க. ஃபைல் நம்பர் ஒரு செக்ஷனுக்கு A1 A2 A3 A4ன்னு அப்படியே அரிசி அடுக்கி நம்பர் ஆக்கி டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர்னு இருக்கும், பகிர்மான பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். சரி, அந்த பகிர்மான பதிவேட்டில் போட்டு உங்கள்கிட்ட சைன் வாங்குவாங்க. உங்கள் அந்த பகிர்மான பதிவேட்டில் சைன் வாங்குவாங்க. அப்போ சைன் ஆகணுன்னே அது தபால் ஆயிரும். அது வரைக்கும் அது தபாலாக இருக்குது. ஒரு நம்பர் சம்திங் ஒரு 10ஆம் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தபால் வரும் அப்படின்னா அது வரைக்கும் அது தபால். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ பெர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா பேர் பதிஞ்சிருக்காங்களா பதியலான்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை பார்க்கணும், ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வாட்ச் பண்ணணும். சரி, எந்த வருஷம் பிறந்திருக்காரு, எந்த இடத்துல பிறந்திருக்கு, எந்த இடத்துல பிறந்திருக்காரு, கார்பரேஷன் ஏரியா, ரூரல் ஏரியாவா, இல்லை அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காரா, ஹாஸ்பிட்டலில் பிறந்து பேர் வைக்காமல் இருக்காரா, அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் வந்து என்ன சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்க யார், கார்பரேஷன் ஏரியானா அப்படி யார், இல்லை விஓனா விஓ யார் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கான சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்காங்களா, பேர் பதிவு சான்றிதழ் இருக்கா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு நோட்டை நம்ம போடுவோம். அந்த நோட் எழுதி தாசாருக்கு புட்டா பண்ணுவோம். இந்த மணி இவர் இந்த பொருள் பார்வைன்னு கொடுத்துட்டு பொருள் அவர் என்ன சொல்ல வராரு பொருளை சுருக்கமாகிட்டு பார்வையில் வந்து அவர் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காமிச்சிட்டு இந்த மணி இந்த கடிதத்தில் அவர் சொல்கிறாரு. இதன் அடிப்படையில் வந்து மாநகராட்சி பகுதியை சேர்ந்ததுனால அவர் பேர் பதிவிற்கு வந்து இங்கே நம்மளால் நடவடிக்கை எடுக்க இயலாது. இதனால் அந்த சம்மந்தப்பட்ட சுகாதார ஆய்வாளருக்கு வந்து நம்ம அந்த கடிதத்தை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் அதிகாரிக்கு, நம்மளோட அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டிக்கு, நம்மளோட தாசில்தாருக்கும் எனக்கும் உள்ள கடித போக்குவரத்து என்னது அலுவலக குறிப்பு. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். சரிங்களா, இந்த ஆர்டிஐன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த தகவல் உரிமை சட்டத்தில் வந்து இந்த கடித போக்குவரத்து அலுவலக நகல் வந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா இது நமக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷனு, புரியுதா? இப்போ இதன் அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. இப்போ லெட்ரு வைப்பாங்க, யாருன்னா சுகாதார ஆய்வாளருக்கு லெட்ரு வைப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பையன் இந்த தேதியில் பிறந்திருக்காப்புல, இவர் வந்து பிறப்புலாம் பஞ்சிட்டார். இதன் அடிப்படையில் விஓ ஆர்டிட்ட ரிப்போர்ட் கேட்டப்போ அவங்க எல்லாருமே இந்த பையனோட பேரை வைக்கலாம் அந்த சூழலில் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரை நீங்கள் பதிஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்ரு வச்சிட்டோம்னா அவர் அதை பார்த்துட்டு அவரோட வெப்சைட்டில் போயிட்டு பதிஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துருவார். இதுதான் ப்ராசஸ். இதை லெட்ரு வைப்போம். இதுக்கு பேர் வந்து ஆஃபீஸ் அலுவலக நகல்னு சொல்லுவாங்க. அதாவது அலுவலக நகல். ஆஃபீஸ் அலுவலக நோட்டு அப்படின்னா அலுவலக குறிப்பு அப்படின்னா நமக்கும் தாசில்தாருக்கு நடைபெறது அலுவலக குறிப்பு. இந்த அலுவலக நகல் குறிப்பை வச்சு நம்ம ஒரு அலுவலக நகல் ஆஃபீஸ் ஓசி காப்பின்வாங்க, ஆஃபீஸ் காப்பி ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இது வந்து அலுவலக குறிப்பு. சரிங்களா, அலுவலக நகல். இதை பார்த்துக்குறோம். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இதுதான், இதை நீங்கள் மண்டல் நான் வச்சுக்கணும். கடிதத்தின் பேரில் அலுவலக குறிப்பு ஏற்படுத்துகிறோமோ அதுவே நடப்பு கோப்பு ஆகும். கடிதத்தின் பேர், ஒரு கடிதம் வந்திருக்கும், மனு வந்திருக்கும், அதை போல் இருக்குமோ அதுவே நடப்பு கோப்பாகும். ஒவ்வொரு கோப்பும் 2 பக்கங்களை கொண்டது. நடப்பு கோப்பு, குறிப்பு கோப்பு அல்லது அலுவலக குறிப்பு. ஒரு ஆஃபீஸ் நோட் இருக்குது அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நோட்டு தனியாக போடுவோம். அடுத்து வந்து அந்த தபால் இருக்குல்ல, தபால். இப்போ ஒரு சுகாதார ஆய்வாளர்கள் லெட்ரு கொடுக்குறோம், அந்த லெட்டரோட ஓசி காப்பின்னு சொல்லுவோம். அங்கே அவனுக்கு வந்து எஃப்சி காப்பி தான், ஃபேர் காப்பி தான் போகும். அலுவலக காப்பி வந்து நம்மகிட்டே இருக்கும். அது வந்து குறிப்பு கோப்பு, அது வந்து நடப்பு கோப்பு. இது வந்து குறிப்பு கோப்பு. அப்படின்னா 2 இருக்கும். ஒரு ஃபைலில் 2 இருக்கும். குறிப்பு கோப்பு இருக்கும், நடப்பு கோப்பு இருக்கும். குறிப்பு கோப்பு இருக்கும், நடப்பு கோப்பு. குறிப்பு கோப்பு இன்னொரு வந்து அளவுகள். குறிப்பு கோப்பு நம்ம என்னென்ன நடக்கணுமோ குறிப்பிச்சுக்கிறது. இப்போ அதுவே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாம் பதில் அனுப்பிட்டோம், அவர் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை அப்படின்னா அவங்க மறுபடியும் இந்த மாதிரி நான் இப்போ மனு கொடுத்தேன், என் மனு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல, அதே ப்ராசஸ் தான் நம்பர் ஆகி வரும். அப்போ அந்த இப்போ 10ன்னு ஒரு நம்பர் ஆகி வந்தது வந்து அடுத்து 2வது அவங்க வந்து எனக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 20ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து போய் அதை சேர்க்கணும். அந்த நடப்பு கோப்பு, அதாவது அந்த நடப்பு கோப்பில் போய் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம ஒரு ரிமைண்டர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி லெட்ரு கொடுத்துருந்தோம், பதிவை சொல்லி கொடுத்துருந்தோம், இவங்க இன்னும் பதியலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனுதாரர் மனு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டரை போட்டோம் அப்படின்னா மறுபடியும் போவோம்.
இதுதான் ப்ராசஸ். அப்படின்னா ஒரு அலுவலக குறிப்பு அப்படின்னா ஒரு கோப்புனா 2 பக்கம் இருக்கும். ஒன்று குறிப்பு கோப்பு இருக்கும், நடப்பு கோப்பு இருக்கும். குறிப்பு கோப்புனா நம்மளோட ஹையர் அஃபீஷியலுக்கு உள்ள நம்ம எழுதுகிற எல்லாத்தையும் காமிக்கிறது அந்த குறிப்பு கோப்பு. நடப்பு கோப்பு அப்படின்னா வர தபாலை இணைச்சு ரிமைண்டர் வந்து போட்டுக்கலாம். அலுவலக குறிப்பு எவ்வாறு எழுத வேண்டும்? அலுவலக குறிப்பு 1/3 பங்கு மார்ஜின் கொண்ட தாளில் எழுத வேண்டும். 1/3 பங்கு கொண்ட மார்ஜின். இப்போலாம் ஆஃபீஸ் வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு A4 சீட்டை வந்து 3ஆக மடிப்பாங்க. அப்படி 2ஆக மடித்து அந்த பாதியில் வந்து 2ஆக மடிப்பாங்க. அதான் 3ல். அது எதுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கோப்பு எல்லாத்தையும் தைக்கிறதுக்கு வந்து 1 சைடாக இருக்கும். இப்போ வீடியோ இருந்தால் ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஒன்றும் இதிலே பாருங்கள், இதே ஒரு A4 சீட் நான் வச்சுக்கோங்க. இந்த இப்போ இப்படி 2ஆக படிப்போம். இப்போ 2ஆக மடிக்கிறோம். மடக்கிட்டு இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, ஓகேவா, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது ஒரு பேப்பரை A4 2ஆக மடிக்கிறோம். அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை 2ஆக மடிப்போம். புரியுதா? இப்போ இது 2ஆக மடித்து அப்படியே மடித்து வச்சுருவோம். அப்போ எதுனா 1 2 ஒரு நிமிஷம் இருங்க. அப்போது இது ஒரு A4 சீட்டு. இதை ஃபஸ்ட் 2ஆக மடிப்போம். அப்புறம் இந்த இதை மட்டும் 2ஆக மடிப்போம். அப்புறம் 1 2 3 இதுதான் 1 2 3 வந்துருச்சா? இதுதான் 3/3 பங்கு மார்ஜின் கொண்ட தாளை எழுத வேண்டும். இதற்கென பிரத்யேகமாக அச்சிடப்பட்ட தாள் அலுவலகத்தில் வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்குறாங்க இப்பெல்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டிராஃப்ட் எல்லாமே இதில் தான் எழுதணும். அலுவலக குறிப்பு என்னன்னா இதில் தான் எழுதணும். அடுத்து இது ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜ் எழுதும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேப்பர் எப்படி மாறும் அப்படின்னா இப்படி மாறிடும். இந்த 3ஆம் நம்பர் இங்கே இருக்கும், இந்த 2ஆம் நம்பர் இங்கே இருக்கும், இந்த 1ஆம் நம்பர் இங்கே இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம டிராஃப்ட் இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிடணும் முதல் பேப்பரில், செகண்ட் பேப்பரில். இதுவே ஃபஸ்ட்டு பேப்பர்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படின்னா 1 2 3 2லேருந்து இங்கே டிராஃப்ட் எழுதுவோம். சரிங்களா? செகண்ட் பேஜ்னா இங்கேருந்து எழுத ஆரம்பிப்போம். இது எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த தாளை வந்து ஒரு 10 தாளை வந்திருக்கு அப்படின்னா வரிசையாக வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், தப்போம். இப்போ தைக்கமையில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்மளோட எழுதின டிராஃப்டோட ஏதாவது எழுத்துக்கள் எதுவும் மறையாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஓரத்தை கேப் விட்டுருப்போம். அப்போ இதே அளவு கேப் தான் பின்னாடி விட்டுருப்போம். இப்போ இந்த இதை மடக்கணும்னா இதே அளவு தான் இருக்கும். அதற்காண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சிடும். அலுவலக குறிப்புக்கு தொடர்புடைய கோப்பு எண் எழுதப்பட்டு கோப்பு எண் இருக்கும். அந்த நான் ஒரு 10ஆம் நம்பர்னு சொன்னேன்னா 10ன்னு சொன்னேன்னா அந்த 10 அதான். அப்போ அந்த அதே A4 சீட்டு, சரிங்களா, A4 சீட்டு 1 2 3. இப்போ இந்த ஓரத்தில் எழுதுவோம். சரிங்களா? இந்த ஓரத்தில் எழுதுவோம். என்ன நம்பர் என்னன்னு மட்டும் போடணும். ஏன்னா அலுவலக குறிப்பில் நாக்கா என்ன எதுவுமே போடக்கூடாது. என்னன்னு போட்டு 10 2025. இப்போ என் செக்ஷன் வந்து A4 அப்படின்னா A4 10 2025 A4 அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிடணும். அலுவலக குறிப்பு என்ற எழுத்திற்கு கீழ் தொடர்புடைய பொருள் சிவப்பு மையால் எழுத வேண்டும். இது முக்கியம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ஓரத்தில் நம்பர் போட்டாச்சு. இங்கே அலுவலக குறிப்பு எழுதணும். ஃபஸ்ட்டு பொருள் எழுதணும், அடுத்து பார்வை எழுதணும். அந்த பொருள் எதில் எழுதுனா சிவப்பு மையால் எழுதணும். இது தன் பதிவேட்டில் உள்ள களம் 4 உள்ள பொருள்னு ஒத்துருக்க வேண்டும். உன்னோட தன் பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். தன் பதிவேடு நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தோம்னா 1 2 3 4வது காலம் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பரு, 2வது நடப்பு எண், 3வது வந்து எழுத்தர பெற்ற 4, 4வது வந்து என்னென்னா பொருள் என்னான்னு இருப்பாங்க. அந்த பொருள் இது ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த சிவப்பு மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்குங்க. பொருள் எதுனா சோப்பில் எழுதணும். பொருளுக்கு கீழே அலுவலக குறிப்பில் தொடர்புடைய கடிதங்கள், முடிவு கடிதங்கள், அரசு ஆணைகள், இதர கடிதங்கள் எண்கள் பார்வையில் தேதி வாரியாக சிவப்பு மையினால் குறிப்பிட்டு மார்ஜினில் இக்கடிதங்களுக்கு பென்ஷனல் பக்க எண் அல்லது கொடியிட்டு காட்டப்பட வேண்டும். இது ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன பண்ணிதான். இப்போ ஒரு இது இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷங்க, இது மட்டும் பார்த்துரும் ஈஸியாக புரிஞ்சவங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ அதே மனிதன் என்ன பண்ணியிருந்தால் 2ஆக மடிச்சிருப்போம். இந்த 2ஆக மடிச்சுட்டு இது ஒன்று இருக்கும். ஓகேவா? 2ஆக மடிச்சிருப்போம், இது ஒன்று இருக்குது. இது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். டிராஃப்ட் இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே எண் போடணும், இங்கே அலுவலக குறிப்பு போடணும், இங்கே பொருள் இருக்கும், இங்கே வந்து பார்வை இருக்கும். இப்போ பார்வை வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு நம்ம 1ஆம் நம்பரில் போட்டு இங்கே எழுதிடுறோம். மனுதாரர் மனுநாள்னு சொல்லி போட்டுட்டு சம்திங். இப்போ வந்து எனக்கு தேதி என்னன்னா 27/1/2025 வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? அப்போ 2வது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டார். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிட்டோம். அந்த லெட்டர் அனுப்பின டேட்டை போட்டுருணும். நம்ம நடவடிக்கை எடுக்கப்படாது. இப்போ அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், மனுதாரர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி நான் எந்த நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி நம்ம அந்த ஃபைலை பார்ப்போம். கொடுத்துருந்தாங்கன்னா பிஆர் எடுத்து செக் பண்ண மேலே இந்த 10ஆம் நம்பர் ஃபைலில் ஒரு ஃபைல் போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இப்போ 20 நம்பர் 30 3ஆவது போடுறோம்.
மனுதாரோட மீள் மனுநாள் போட்டுருவோம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்திலே நடப்பு கோப்பு குறிப்பு கோப்புன்னு ஒன்று இருக்கும். இந்த குறிப்பு கோப்பில் நம்ம எழுதுகிற எல்லாமே இருக்கும். இந்த நடப்பு கோப்பில் ஃபஸ்ட்டு வந்து மனுதாரோட மனு இருக்கும். நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டாவது வந்து என்னென்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெட்ரு இருக்கும். இப்போ 3வது எதை சேர்க்கணும் அப்படின்னா அவரோட இப்போ 3வது கொடுத்த மனு கொடுத்துருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு பக்கம் நம்பர் போட்டிருப்போம், 1 2 3ன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த இப்போ 1வது ஃபஸ்ட்டு மனுதார மனு 1ன்னா அங்கே பென்சிலில் போட்டு இதில் எத்தனை நம்பர் பக்கம் நம்பர், இப்போ 1ஆம் நம்பருக்குன்னா 1ஆம் நம்பரு, மனு 2 பக்கம் 3ஆம் பக்கம் வந்து 2 ஓசி காப்பி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 2வது வந்துக்கு நேராக போட்டு 3ஆம் பக்கத்தில் இருக்குது. இப்போ மனுதோட கரண்ட் பேஜ் வந்து 5ஆம் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே 5ல் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த லெட்டருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பழைய ஃபைலாக இருக்கும் 2010 20 அப்படின்னா பழைய அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் காலங்காலமாக ஓடிக்கிருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அரசு ஜீவோ போடுவாங்க, எல்லாத்தையும் தொகுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த மணி இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ என்னன்னா அப்போ ஈஸியாக இந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்காண்டி ஈஸியாக அவங்க இது பண்ணுறாங்காண்டி போடுவாங்க. அதான் பொருளுக்கு கீழே அலுவலக குறிப்பு தொடர்புடைய கடிதங்கள், முடிவு கோப்புகள், அரசு ஆணைகள், இதர கடிதங்கள் எண்களின் பார்வைகள் தேதி வாரியாக சிவப்பு மையினால் குறிப்பிடப்பட்டு மார்ஜினல் கடிதங்களுக்கு பென்சிலால் பக்க எண் அல்லது கொடியிட்டு காட்டப்பட வேண்டும். பக்க நம்பர் போட்டிருப்பாங்க, அது அங்கே இதில் வச்சு 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கம் போட்டு ஈஸியாக எடுக்கிறக்காண்டி. பார்வையில் கடைசியாக குறிப்பிட்டுள்ள கடிதம் அல்லது விண்ணப்பத்திற்கு கீழே சிறுகோடு அல்லது நட்சத்திர குறியீடு இப்போ முடிச்சுட்டு இப்படி அந்த பார்வை முடிஞ்சோம்னா முடிஞ்சிருச்சு, ஏன்னா 2 ஒன்றாயிரக்கூடாதுன்ட்டு இப்படி போட்டிருப்பாங்க. இல்லை ஏதாவது கோடு இல்லை நட்சத்திரம் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து எழுதினோடனே பணிந்து அனுப்பப்படுகிறது. நம்ம உயரதை எழுதும்போது அங்கே பணிவு ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி பணிந்து அனுப்பப்படுகிறது அப்படி இல்லைன்னா பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறதுனா பணிந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வழக்கம் போல் அந்த அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லணும். ஃபஸ்ட்டு பத்தியில் இந்த மணி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பத்தியில் கூறணும். கடிதம் விண்ணப்பத்திற்கு அலுவலக குறிப்பு ஏற்படுத்துகிறோமோ அதில் கேட்டப்பட்டுள்ள விவரம் முதல் பதிவில் குறிப்பிடப்பட வேண்டும். இப்போ பெர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் பதிவுன்னா இந்த மணி பாறை 1ல் காணும்படி மனுவில் வந்து மனுதாரங்க இந்த வாரத்தில் பிறந்ததாகவும் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த தேதியில் பிறந்ததாகவும் இப்போ பேர் வைக்காம விட்டனால இப்போ தற்போது பேர் பதிவு சென்று சான்று கேட்குறாங்க. விஓ ரிப்போர்ட்டு ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் கேட்குறாங்க. இதனால் இதை நடவடிக்கை மேற்கொள்ள அந்த கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு இதில் எழுதிட்டு அதை எழுதிட்டு 2வது நம்ம 3ஆம் நபர் கூறுவது போல் எழுத வேண்டும். அதாவது அலுவலக குறிப்பில் வந்து அவர் கேட்டிருக்காரு இந்த மணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3ஆம் நபர் கூப்பிட போல் எழுதணும். அடுத்து நம்ம எளிய வாக்கியம் எழுத வேண்டும். அதே மணி தான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு, இந்த மணி கேட்டிருந்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெட்டர் அனுப்பிட்டு அவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு 3வது ஒரு பெட்டிஷன் போகிறாரு. அப்போ மறுபடியும் நம்ம என்ன அந்த 2வது கோட் பண்ணணும். இந்த மணி மனுதாரருக்கு கடிதம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டு இந்த கடிதம் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பியாச்சு, ஆனால் என்ன நடவடிக்கை ஹெல்த் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாரு 2க்கான தெரிவிச்சுட்டு 3வது மனுதாரர் போகிறாரு. அந்த மனுதாரரை சொல்லணும் இந்த மணி இவர் ஏற்கனவே கொடுத்த மனிதனுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை இருந்தனால இவருக்கு மறுபடியும் ரிமைண்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு லெட்டர் வச்சுட்டோம்னா இதை ஃபுல்லாக லெட்ரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். எவருக்கு அனுப்பலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 3ஆம் நபர் கூறுற மணியே தலைவர்கிட்ட பேசி ஒப்புதல் வாங்கிட்டோம்னா நோட் ரெடி ஆயிரும். அடுத்தடுத்து முதல் பாராவில் குறிப்பிடக்கூடிய கடிதங்கள் அரசாணையில் கூறப்பட்டுள்ள விவரங்களை அடுத்த பாராக்களில் எழுதிய வாக்கில் எழுத வேண்டும். அலுவலக குறிப்பில் சொல்லப்படும் விவரத்திற்கு தொடர்புடைய ஆவணங்கள், பதிவேடுகள், இணைப்பு குப்பல் மற்றும் முக்கிய ஆவண தொகுப்புகளை பற்றிய விவரங்களை பார்வை குறிப்பிட்டுள்ள கடிதத்தின்படி பரிசீலனை செய்து அடுத்த பத்திகளில் எழுத வேண்டும். வரிசையாக சொல்லணும், ஒன்றா சொல்கிறேன். அதான் இதை நான் வச்சுங்க 1 2 3. அலுவலக குறிப்பில் எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் எழுதும் பத்திகள் சிறிதாக இருந்தால் படிக்கும்போது எளிதில் புரிவதாக அமையும். ஈஸியாக சின்னதாக படிக்கணும், புரிகிற மணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்டுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு பக்கம் எழுதக்கூடாது. அவங்க புரிஞ்சோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மணி அரசாணையை குறிப்பிடுவதாக இருந்தால் பார்வை தேதியின் அடிப்படையில் உரிய இடத்தில் குறிப்பிடுவது நல்லது. பத்திகளின் உள்ளே குறிப்பிடுவதை தவிர்த்து பார்வை 3ல் குறிப்பிட்டுள்ள அப்படின்னு சொல்லணும். பார்வை 3ல் குறிப்பிட்ட அந்த பார்வையை சொல்லணும். உள்ளே குறிப்பிட்டா பார்வை 3ல் குறிப்பிட்டுள்ள, ஏன்னா அவங்க டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு. விதிகள் எண்ணிக்கைன்னா உதாரணம் FR 20B SR 15 போன்ற விதி எண்களை குறிப்பிடும்போது உரிய பத்திகள் தான் குறிப்பிட வேண்டும், பார்வையில் குறிப்பிடக்கூடாது. இப்போ பத்தின்னு ஒன்று இருக்குது, பார்வைன்னு இருக்குது. பார்வை 3ல் காணும் கடிதத்தில் அப்படின்னு சொல்கிறோம். பத்திகளை பொம்மையில் விதியை கொடுக்கணும். ஒரு பேரா சொல்லமேல அதில் விதியை சொல்லணும். அதுவே ஒரு கடித சொல்லமேல் பார்வைன்னு சொல்லணும். அது உங்களுக்கு கீழே பார்த்தா உங்களுக்கு புரியும். அலுவலக குறிப்பின் கடைசி பத்தியில் அலுவலக தலைவரின் ஆணையை பெற்று மேல் நடவடிக்கை தொடரும் வகையில் ஆணை அல்லது ஏற்பினை கேட்கும் வகையில் கடைசி பத்தியை முடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசியல் பணி நடத்தை விதிகள் 1973 விதி 23 வாய்மொழி ஆணையை தவிர்த்து எழுத்து மூலமான ஆணை கண்டிப்பாக அளிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டிருப்பதை கருத்தில் கொள்ளணும். அப்படின்னா இந்த வதிப்படி என்னன்னா வாயில் சொல்லக்கூடாது, எழுத்து மூலமாக காமிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவலக குறிப்பினை எந்த அலுவலர் மூலமும் அலுவலக தலைவருக்கும் அனுப்பப்பட வேண்டும். அலுவலக குறிப்பினை எந்தெந்த அலுவலர் மூலம் அலுவலக தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை கடைசி பத்தியில் எழுத வேண்டும். அதான் அந்த மணி கேட்டிருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, யாருக்கு அனுப்ப போகிறோம், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்ப போகிறோம். அது மணி அதான் சொல்கிறாங்க. அலுவலக குறிப்பின் எந்த அலுவலர் மூலம் அலுவலக தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கடைசி பத்தி எழுதி சுருக்கொப்ப தேதியுடன் இட்டு ஷார்ட் இன்ச்சில் சின்ன ஃபுல்லாக எழுதக்கூடாது, ஷார்ட் இன்ச்சில் எழுதி அனுப்ப வேண்டும். இது எழுதும்போது கடைசி பத்தின் கீழ் ஒரே வழியில் எழுதுவதை காட்டிலும் மார்ஜினில் கடைசி பத்திக்கு அருகில் பென்சிலாக எழுத வேண்டும்.
கடைசி பத்தியின் கீழே ஒரே வரியில் எழுதுவதை காட்டிலும் மார்ஜினில் கடைசி பத்தியின் அருகில் பென்சில் எழுத வேண்டும். அலுவலக குறிப்பிற்கு அலுவலக தலைவர் ஏற்பளித்த பின்பும் அவர்கிட்ட அலுவலக தலைவர் கொடுத்துட்டார் அப்படின்னா அதற்குரிய வரைவு கடிதம், இந்த ஆஃபீஸ் காப்பின்னு சொன்னோம்ல, வரைவு ஏற்படும் சேமனை போன்ற வரையில் பணிநிலை என்று மீண்டும் எழுதி ஏற்புக்கு அனுப்ப வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் என்னென்னா ஆஃபீஸ் நோட சைன் வாங்கணும். ஆஃபீஸ் நோட சைன் வாங்கிட்டு அந்த மணி அவங்களுக்கு அனுப்பலான்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும். உடனே அவங்க சைன் போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பணிந்து அனுப்ப போட்டுட்டு இந்த மணி ஒப்புதல் அடிப்படையில் வந்து வரைவு அனுப்பலாம், வரைவு ஏற்புக்கு ஒப்புதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அடுத்தது அதான் போகிறாங்க, பணிநிலை என்று எழுதி மீண்டும் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. செயல்முறை ஆணையை பொறுத்தவரை சுருக்கப்பட்ட ஆணை கண்டென்சடு ஆர்டர் அல்லது விரிவான ஸ்பீக்கிங் ஆர்டர் முறையில் தேவைக்கு ஏற்ப எழுத வேண்டும். இப்போ ஏதாவது ப்ரொசீடிங் போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கிங் போடுவாங்க, இதை பற்றி சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஸ்பீக்கிங் ஆர்டர். ஊதிய உயர்வு ஏற்படுத்தல், ஈட்டிய விடுப்பு ஒப்புவிப்பு, விடுப்புகள் ஏற்படுத்தும் விவரங்கள் அலுவலக குறிப்பில் விவரமாக உரிய பதிவுகளை பரிசீலனை செய்த பின் சுருக்கப்பட்ட முறையில் வரைவு செயல்முறை ஆணையில் குறிப்பிட வேண்டும். மேல்முறைகள், முன்மொழிவு கூட்டம், சட்ட ஒழுங்கு போன்ற செயல்முறை ஆணையில் எழுதப்பட வேண்டும். இதெல்லாம் தேவையில்லை. இது வரைக்கும் பார்த்துங்க. இதுதான் என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டேன். இப்போ மாடல் பார்ப்போம். மாடல் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்தாக்க வருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சொன்ன மணி எந்த சீட்டு, என்ன நம்பரு, எந்த வருஷம் அப்படின்றத எந்த காரணம் எழுதணும். ஒரு நிமிஷம். சரியா, இதுதான் A4 ஷீட்டு. இதை வந்து 2ஆக மடிக்கணும். இது 3, அதான் 1 2 3 மார்ஜின் ஆக்கிடுறோம். இதை ஃபோல்டு பண்ணணும்னா இது 2ஆக மடிக்கணும். இதுக்குள்ளே எந்த டிராஃப்ட் வந்துடக்கூடாது. ஓகேவா? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதோட இது ரைட். இப்போ எனக்கு வந்து இது லெஃப்ட் ஹேண்ட், இது பார்க்குறது ரைட்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. அப்போ இந்த பக்கத்தில் தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட நம்பர் எழுதணும். அலுவலக குறிப்பு இதெல்லாம் மார்க்கு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு 1 மார்க் போடுவாங்க கடித வரைவில். சரிங்களா? அசால்ட்டாக விட்டுறாங்க. அலுவலக குறிப்புனா இங்கே எழுதிடணும். அடுத்து வந்து அலுவலக குறிப்புன்னு சொல்லி போட்டு ஒரு கோடை போட்டு பொருள் பார்வை என்ன கேட்குன்னா ஈட்டி எடுப்பு அந்த பொருளை இது வந்து தன் பதிவேடில் 4வது காலத்தோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னது அப்படின்னா அந்த பார்வை வரிசை எழுதுவாங்க. டேட் வச்சு 1973 81 2015 16 வரிசை எழுதுறாங்களா. அரசாணை எண் 1 2 3 4 ஒரு ஜியோ வருது அதன் அடிப்படையில். அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணால் ஒரு கோடு மணி போடாமல் போட்டிருக்காங்க. இந்த மணி போட்டுட்டு முடிச்சுட்டு பணிந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து அவர் நாளில் கண்ட விண்ணப்பத்தில் கோரியுள்ளார்ன்றாங்க. இந்த மாதிரி அவர் லீவு கேட்டிருக்காரு. இது பரிசீலனை பட்டியலில் வந்து அரசு ஒப்புமை காசாகி வழங்கப்பட்டுள்ளது, ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. எனவே அவருக்கு வந்து காசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறோம் போட்டு சுருக்கப்பந்தம் போட்டு அலுவலக ஆணைக்காக போட்டுட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோதான். வரைவு செயல்முறை எனக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுதான் அலுவலக குறிப்பு. பார்த்துக்குங்க. உங்களை நான் PDF அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பார்த்துக்குங்க. இது போக நான் உங்களுக்கு வேணால் நான் எங்களோட ஆஃபீஸோடது இல்லை வேறு ஏதாவது உங்களோட அலுவலக குறிப்பு இருந்துச்சுன்னா ஒரு மாடலுக்கு 2-3 மாடலுக்கு எடுத்து உங்களுக்கு நான் அதையும் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் தரேன். சரி, இது வந்து அலுவலக குறிப்பு. இதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்காக பார்த்துருவோம். இது நீங்கள் இதே பார்த்துக்குங்க. நன்றி. இப்படிக்கு அருண், உங்கள் மகிழன் சேனல்.